வேர்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இது வந்து ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் மீனிங் வந்து கொடுக்கும் ஒவ்வொரு பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி. இது ஒரிஜினேட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேர்டு வந்து எப்படி வந்துச்சுன்னா மேத்தமெட்டிக்ஸ் மூலியமாக தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸே வந்துச்சு. அது போக சார்ட்ஸு, டேபிள்ஸு, அப்புறம் ஃபிகர்ஸு இது எல்லாமே இருக்கிறதா வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். சிம்பிளி சொல்லப்போனால் இந்த டேர்ம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் கன்சிடர் சினாமினன்ஸ் with the way and means of presenting and handling data and inference and drawing relevant conclusion. இதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதும் அந்த டேட்டா வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணி அதுக்கான இன்ஃபரன்ஸ் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நம்ம ரிலவெண்ட் கன்க்ளூஷன் கொடுக்கறதா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து ஒரு மொத்தமாக நம்ம கலெக்ட் பண்ணியிருக்க டேட்டா வந்து டேட்டா செட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் இருக்க ஒரு சிங்கிள் அப்சர்வேஷன், இந்த டேட்டா செட்டில் இருக்க ஒரு சிங்கிள் அப்சர்வேஷனை வந்து டேட்டா பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்கான இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இது வந்துட்டு குவான்டிடேட்டிவ் ஆர் நியூமெரிக்கல் இன்ஃபர்மேஷன் மே பி ஃபவுண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் இன் பிஸ்னஸ், எக்கனாமிக்ஸ், மெனி அதர் ஏரியாஸ். இந்த நம்ம குவான்டிடேட்டிவாக நியூமெரிக்கலாக இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டு தான் இருக்கோம். பிஸ்னஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதேமாதிரி குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டான்னு சொல்ல மாட்டோம். எல்லா நியூமெரிக்கல் என்ன சொல்கிற டேட்டாவை கொடுக்கறது, பட் அது அந்த டேட்டா வச்சு அதோட டெஃபினிஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எதுக்காக இப்போது எப்படி சொல்கிறது, இந்த வருஷத்தில் இவ்வளோ இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம மொட்டையாக சொல்கிறதுனால மட்டும் அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஆகாது. அதுக்கான டெஃபினிஷன் வந்து நம்ம சொல்லணும். இதனால தான் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதனால தான் இவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லணும். அதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டான்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை வந்துட்டு க்ரோஸ்டனும் அண்ட் கவுடென் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட வியூவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மே பி டிஃபைன் ஆஸ் த கலெக்ஷன், ப்ரெசன்டேஷன், அனலைஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் நியூமெரிக்கல் டேட்டா. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டான்னு என்ன, நம்ம நார்மலாக டேட்டா கலெக்ட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை வச்சு அனலைஸ் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு இன்ஃபரன்ஸ் கொடுத்துட்டு இது மட்டும் வந்து அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடு சொல்லாமல் அது கூட இன்னொரு ஸ்டெப்பும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னென்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் டேட்டாவும் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடில் வரும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. The scope and functions of statistics. First one வந்து definite form. It presents the fact in the precise and the definite form and thus helps the proper comprehensive of what is stated. இப்போ இதோட எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் இன் இந்தியா 2010 and 2010 to 11 was higher than that in 2009 to 11. இப்படி என்ன சொல்கிறது, மொட்டையாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப மொட்டையாக இருக்குது. போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து அதிகமாக இருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இப்போ இதான என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல் இன்ஃபரன்ஸாக நம்ம கொடுக்கணும், ஃபுல்லாக இதை டெஃபினேட் பண்ணி சொல்லணும். சிம்பிளாக சொல்கிறனால மட்டும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட இந்த டேட்டா பற்றி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு டேட்டா எடுத்துட்டோம்னா அது முழுசாக நம்ம டிஃபைன் பண்ணி சொல்லணும். எதனால இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் இன் இந்தியா வந்து போன வருஷத்தோட இப்போது 100 மில்லியன் வந்து அதிகமாக இருக்குது. போன வருஷம் வந்து 90% மில்லியன் மட்டும் தான் இருந்துச்சு, இந்த வருஷம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுதான் வந்து ஒரு டெஃபினிட் ஃபார்ம். ஃபுல்லாக நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லணும், ப்ரீஃப் பண்ணி டெஃபினேஷன் பண்ணி நம்ம சொல்லணும். அதுதான் வந்து டெஃபினிட் ஃபார்ம். கண்டென்சேஷன் என்னதுன்னா, ஒரு மாஸ் ஆஃப் டேட்டா வந்து ஒரே இதில் வந்து நம்ம அடக்கி வைக்கிறது தான் வந்து கண்டென்சேஷன். அப்புறம் இட் கண்டென்சிங் மாஸ் ஆஃப் டேட்டா இன்டு அ ஃபியூ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஒரு டாபிக்குள்ளே நம்ம எல்லா மாஸ் ஆஃப் டேட்டாவும் கவர் பண்ணி வைக்கிறது. இப்போ எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிள் என்டையர் பாப்புலேஷன் டே collecting data, the collecting income portion of all. எல்லாத்தோட இன்கம் டீட்டெயில்ஸும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பாப்புலேஷனுக்குள்ளே எல்லாத்தோட இன்கமும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இன்கம் மட்டும் இல்லாமல் அவங்க ஏஜ், அவங்க வந்து அவங்களோட என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம வந்து ஒரே ஒரு ஃபிகர்ஸ் மூலிமா அந்த எல்லா டேட்டாவும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதான் வந்து கண்டென்சேஷன் சொல்கிறது. கம்பேரிசன், அந்த ஃபிகர்ஸ் ஆர் கம்பேர்டு வித் தி
others of same kind. ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒரே மாதிரி ஃபிகர் அது கூட வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறது. எக்ஸாம்பிள் வந்து எ ப்ரொடக்ஷன் ஆஃப் வீட் 2011 to 12 இஸ் லைக்லி மோர் இஸ் கம்பேர்ட் டு 2010 to 11. வீட் வந்துட்டு போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து அதிகமாகிருக்கு அப்படின்னு வந்து ஒரே விஷயத்த வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறது, கம்பேரிசன் இது கொடுக்குது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுக்காகவும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷத்தோடு இந்த வருஷம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்காகவும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபார்முலேட்டிங் அண்ட் டெஸ்டிங் ஹைப்போதசிஸ். It helps to formulating and testing the hypothesis and to develop new theories. Fourth one வந்து formulating and testing hypothesis. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்மளோட ஹைப்போதசிஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணுறதுக்காகவும் டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டு டெவலப் நியூ தியரிஸ் ஆல்சோ. இப்போ எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு இந்த டைஃபாய்டு காய்ச்சல்னால இந்த டேப்லெட் வந்து பேராசெட்டமல் வந்து செட் ஆகுது, இந்த டைஃபாய்டை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த இது செட் ஆகுது, இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதை வச்சு நம்ம புது புது தியரிஸும் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இனிமேல் நம்ம வந்து அந்த டைஃபாய்டு வராமல் பண்ணுறதுக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபார்முலேட் பண்ணுறதுக்காகவும் டெஸ்ட் த ஹைப்போதசிஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பெனிஃபிட் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இதனால் பெனிஃபிட் கிளாஸில் நடக்கிறதுனால இதனால் பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காகவும் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் ஃபார்முலேட்டிங் அண்ட் டெஸ்டிங் ஹைப்போதசிஸ். ப்ரிடிக்ஷன், இது வந்து நம்ம ஃப்யூச்சரை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுட்டு அது ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இட் ஹெல்ப்ஸ் டு பிளான் அண்ட் பாலிசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். எக்ஸாம்பிள் இப்போ சிமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க, இந்த வருஷம் வந்துட்டு இவ்வளோ சிமெண்ட் வந்து நான் அதிகப்படுத்த போகிறேன் அப்படின்னு அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எதை வச்சுன்னா அவங்க ஃப்யூச்சர் டிமாண்டை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்காக வந்து அவங்க இந்த வருஷத்தில் நான் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நான் வந்து சிமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு பிளான் அண்ட் பாலிசிஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஃப்யூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த் ஒன் வந்து ஃபார்முலேஷன் ஆஃப் சூட்டபிள் பாலிசிஸ். இட் ப்ரொவைட் த பேசிக் மெட்டீரியல் ஃபார் ஃப்ரேமிங் சூட்டபிள் பாலிசிஸ். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம இது வந்து இதுக்கான பாலிசிஸ் வந்து நம்ம கொடுக்குறோம், சூட்டபிள் பாலிசிஸும் கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் இப்போது நம்ம இந்த பாப்புலேஷன்லாம் வச்சு எவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்க, எவ்வளோ எம்ப்ளாய்டு இருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமை வந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அவங்களுக்கான சூட்டபிள் சொல்யூஷன் கொடுக்கறது, பாலிசிஸ் கொடுத்து இந்த அன்எம்ப்ளாய்ட் ப்ராப்ளம்கிட்ட வந்து நம்ம போக்க வைக்கிறதுக்காகவும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் த டேட்டா ஆஃப் பாப்புலேஷன், தட் இஸ் ஏஜ், செக்ஸு, மைக்ரேஷன், எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து நம்ம இருக்காங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்து அந்த மக்களுக்கு தேவையான ஃபுட்டு, க்ளோத்திங், ஹவுசிங் இது எல்லாமே இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். So it helps to formulate of suitable policies. Sixth one, advantage of statistics. First one வந்து complete or almost complete. நம்ம கண்டுபிடிக்கிற ரிசல்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா நம்ம கண்டுபிடிக்கிறதுனால அது வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. நம்ம கண்டுபிடிச்ச ரிசல்ட்டு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபிகர் தருது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து ரெடியூஸ் த ரெஸ்பான்ஸ் பேர்டன். இப்போ ஆர்கனைசேஷனில் எடுத்துட்டோம்னா நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலிமா பண்ணுறதுனால அவங்களோட ரெஸ்பான்ஸ் பண்ணுறதும் அந்த பேர்டனும் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலிமா நம்ம கம்மியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தேர்ட் ஒன் வந்து விசுவலைசேஷன் ஆஃப் அ டேட்டா. நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு நம்ம எல்லாமே நம்ம கொடுக்குற ரிசல்ட்லேருந்து எல்லாமே வந்து விசுவலைஸாக தான் நம்ம கொடுக்குறோம் எல்லாமே. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஃபோர்த் ஒன் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மஸ்ட் பி கலெக்டட் இன் அ சிஸ்டமேட்டிக் மேனர். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெத்தடை. ஸோ இது வந்துட்டு கரெக்டாக எந்த இடத்துல மிஸ்டேக் நடக்குது, அப்புறம் வந்து அப்ரோப்ரியேட் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம நடக்கிறதுனால.
அப்புறம் வந்து 5th ஒன் வந்து ஈஸிலி அண்டர்ஸ்டூட். இது வந்து நம்ம எல்லாமே கன்க்ளூஷன் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நம்ம மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால டேபிள்ஸ், ஃபிகர்ஸ், சார்ட்ஸ் இது மூலிமா நம்ம பண்ணுறதுனால பார்க்குறவங்களுக்கும் ஈஸியாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். Limitation of statistics. Statistics does not deal with individual measurement. The data are statistical when they are related to measurement of masses, not statistical when they are related to an individual item or a event as a separate entity. இப்போ வந்துட்டு டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணுற டேட்டா வந்து ஒரு இப்போ ஏஜை மட்டும் வச்சு நம்ம ஒரு சிங்கிள் என்டிட்டி மட்டும் வச்சு அதை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாது. அது கூட வேறு ஏதாச்சும் நம்ம வந்து ரிலேட் பண்ணி ஆர் கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்துட்டு ஒரு சிங்கிள் ஐட்டமாகவோ ஒரு செப்பரேட் என்டிட்டியாவோ நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது. அதுதான் அது ஒரு ட்ராபேக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், த வேஜ் ஏர்ன்ட் பை அன் இண்டிவிஜுவல் ஒர்க்கர் அட் எனி டைம் டேக்கன் பை இட் செல்ஃப் இட்ஸ் நாட் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. ஒரு வேஜஸ் ஒரு ஒர்க்கரோட வேஜஸ் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க, அது மட்டும் வச்சு அந்த இண்டிவிஜுவல் என்டிட்டி மட்டும் வச்சு நம்ம எதுவுமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ளை பண்ண முடியாது. நம்ம வந்து அது கூட ஏதாச்சும் ஒன்று கம்பேர் பண்ணணும். ஆவரேஜ் மற்றவங்க எவ்வளோ வாங்குறாங்க, இவங்க எவ்வளோ வாங்குறாரு, அவரோட ஏஜ் எது அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று வச்சு நம்ம அதை கூட கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்மெண்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டஸ் நாட் டீல் வித் இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்ஸ். செகண்ட் ஒன் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்லி டீல்ஸ் வித் குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்துட்டு நம்ம வந்து நியூமரிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாமே நியூமரிக்கல் ஸ்டேட்மெண்ட் மூலிமா தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, சம்மரைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நியூமரிக்கல் ஸ்டேட்மெண்ட் மூலிமா தான் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். கேரக்டரிஸ்டிக்ஸில் இதில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டோம். குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து ஹானஸ்ட்லி, எஃபிஷியன்சி, இன்டெலிஜென்ஸ், அப்புறம் டெஃப்னஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்துட்டு நம்ம என்ன சொல்ல ரெப்ரசன்ட் பண்ண மாட்டோம். ஒன்லி நம்ம நியூமரிக்கல் ஃபார்மில் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். Statistics can be misused. The misuse of statistics may arise because of several reasons. நிறைய விஷயத்துலனால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு மிஸ்யூஸ் படுது. இப்போ நம்ம இன்கம்ப்ளீட்டடாக நம்மளோட ரிசர்ச் வந்து நம்ம வந்து அப்படியே வச்சுருந்தோம்னா நம்ம ட்ரா பண்ணுற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும், இல்லாட்டி ஃபால்ஸாக இருக்கும். அதுவுமே ஒரு டேட்டா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது. நிறைய விதத்தில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து மிஸ்யூஸ் ஆகுது. டு மெனி மெத்தட்ஸ் டு ஸ்டடி ப்ராப்ளம். நிறைய ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க நிறைய மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் வேரியேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 3 இது யூஸ் பண்ணுறோம். குவார்டைல் டீவியேஷன், மீன் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ரிசல்ட் நம்மளுக்கு காட்டுது. ஸோ நிறைய மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய ரிசல்ட் வருது. அதுவும் வந்து ஒரு ட்ராபேக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறது டேட்டா ஆர் இண்டிவிஜுவல் பீசஸ் ஆஃப் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். டேட்டானா ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனோட இண்டிவிஜுவல் பீசஸாக நம்ம டேட்டான்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு ரா மெட்டீரியல். இந்த ரா மெட்டீரியல் வச்சு தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸே டெவலப் பண்ணுறோம். இதுலேயே வந்து நம்ம கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷனை தான் வந்து டேட்டான்னு சொல்கிறாங்க. அது வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒன்று ப்ரைமரி டேட்டா, ஒரு வந்து செகண்டரி டேட்டான்னு சொல்கிறாங்க. ப்ரைமரி டேட்டாங்கிறது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு டைம் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறதா வந்துட்டு ப்ரைமரி டேட்டா சொல்கிறாங்க. திஸ் டைப் ஆஃப் டேட்டா ஆர் ஜென்ரலி ஃப்ரெஷ் அண்ட் கலெக்டட் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம். புதுசாக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதா வந்து ப்ரைமரி டேட்டான்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா, இந்த ரிசர்ச்சர் வந்துட்டு நம்ம ரிசர்ச்சுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை வந்து மைண்டில் வச்சுட்டு அவர் வந்து அவங்களுக்கு தேவையான டேட்டா வந்து ஃபஸ்ட்டு டைம் அவர் வந்து கலெக்ட் பண்ணுறாரு. அதுதான் வந்து ப்ரைமரி டேட்டா. த ப்ரைமரி டேட்டா மீன்ஸ் ஒரிஜினல் டேட்டா தட் ஹேவ்ஸ் பீன் கலெக்டட் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் த பர்பஸ் இன் தி ஹேண்ட். இதை அவங்க மைண்டில் வச்சு தான் அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டேட்டா வந்து ரிசர்ச்சர் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ப்ரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டாங்கிறது வந்து டேட்டா விச் ஆர் நாட் ஒரிஜினலி கலெக்டட் பட் ரேதர் obtained ஃப்ரம் published or unpublished sources are known as secondary data. செகண்டரி டேட்டாங்கிறது வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பப்ளிஷ்ட் ஆர் அன்பப்ளிஷ்டு சோர்ஸஸில் இருக்கிறத இந்த டேட்டாலாம் வந்து நம்ம
எடுக்கிறது தான் வந்து செகண்டரி டேட்டான்னு சொல்கிறோம். வந்து அட்வான்டேஜ் ஆஃப் ப்ரைமரி டேட்டா. அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் எஃபிஷியன்ட் ஸ்பெண்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். நம்மளோட ரிசர்ச் அமௌண்ட்லாம் வந்து நம்ம நல்ல விதமாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை தரும் ப்ரைமரி டேட்டாவில். செகண்ட் ஒன் வந்து டீசென்சி ஆஃப் டேட்டா. நம்மளோட ரிசர்ச்சுக்கு நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறதில் நம்ம எந்த டூல் வந்து கரெக்டாக இதுக்கு செட் ஆகும், அந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து டீசென்சி ஆஃப் டேட்டான்னு சொல்கிறாங்க. எந்த டூல் நம்மளோட இதுக்கு கரெக்டாக இருக்கோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் ப்ரைமரி டேட்டாவில். ஸோ டீசென்சி ஆஃப் டேட்டா வந்து செகண்ட் அட்வான்டேஜ். தேர்ட் ஒன் வந்து ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ். இந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸஸ் வந்து ப்ரைமரி டேட்டாவில் இருக்கவே இருக்காது. நம்மளோட இன்ஃபர்மேஷன் நம்ம சீக்ரெட்டாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஓனர்ஷிப் ப்ராப்ளமும் நம்ம இதில் வராது. அப்புறம் கிரேட்டர் கண்ட்ரோல். இந்த சைஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆர் ஏரியா ஆஃப் சைஸை நம்ம ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி நம்ம சைஸை நம்ம கவர் பண்ணிக்கலாம். என்டையர் இது நம்ம கவர் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ப்ரைமரி டேட்டா. ஹை காஸ்ட்டு. ப்ரைமரி டேட்டாவில் இன்னும் ஹை காஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் இதுக்கான நம்ம ப்ரைமரி டேட்டா கண்டுபிடிக்கணுன்னா இப்போ ஒவ்வொரு டைம் போய் நம்ம கொஸ்டினர் மெத்தடில் யூஸ் பண்ணும்போது அதுக்கு பிரிண்டிங் சார்ஜஸ்ஸு, ஒவ்வொரு இது ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, நம்ம அங்கே போய் அவங்கள மீட் பண்ணுறோம், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகுது. ஸோ அது ஹை காஸ்ட். அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். டைம் கன்சூமிங். கண்டிப்பாக என்ன சொல்கிறது, டைம் கன்சூம் ஆகும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தராக பார்த்து எல்லாத்துக்கும் கொடுத்து அதை கலெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இது requires the development and execution of research plan. இது எல்லாத்துக்குமே இது டிலே ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்அக்யூரேட் ஃபீட்பேக்கு. இப்போ நம்ம பர்டிகுலர் ஆடியன்ஸை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி அவங்கக்கிட்ட இப்போ போய் கொஸ்டினர் கொடுக்குறோம். சப்போஸ் அவங்களுக்கு இந்த கொஸ்டினில் என்ன இருக்குதுன்னு கூட தெரிஞ்சுக்க புரியாமல் இருக்கவங்க கூட இருக்காங்க. ஸோ இன்அக்யூரேட்டாக கூட இருக்கலாம். நம்ம கலெக்ட் பண்ணுறது ப்ரைமரி டேட்டா இன்அக்யூரேட் கூட வரலான்னு சொல்லியிருக்காங்க. இன்அக்யூரேட் ஃபீட்பேக் அதுதான். மோர் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் இஸ் ரிக்வைர்டு. இதில் காஸ்ட்டு டைம் மட்டும் இல்லாமல் இது ஹியூமன் ரிசோர்ஸஸும் இது தேவைப்படுது. அப்புறம் மெட்டீரியல் ரிசோர்ஸஸும் இது தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ் ஆஃப் செகண்டரி டேட்டா. ஈஸி டு ஆக்சஸ். இது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலிமா இல்லாட்டி லைப்ரரி போய் எங்கே வேணாலும் இது ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இது லோ காஸ்ட்டு. ப்ரைமரி டேட்டா கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப என்ன சொல்ல கம்மி தான் எக்ஸ்பென்சஸ். நம்ம சும்மா நார்மல் நெட்டில் கூட இல்லாட்டி ஏதோ புக்ஸில் ஆர் ஆல்ரெடி பண்ணியிருக்க ரிசர்ச்சோட தீசஸ் பார்த்து இந்த மாதிரி நம்ம பண்ணுறனால நம்மளுக்கு இது லெஸ் காஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. கிளாரிஃபிகேஷன் ஆஃப் ரிசர்ச் கொஸ்டின். இது என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு நம்ம ரிசர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம செகண்டரி டேட்டா ஒரு படிக்கும்போது நம்மளோட ரிசர்ச் கொஸ்டினுக்கு இது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீ ஆன்சர் டு த ரிசர்ச் கொஸ்டின், அந்த ரிசர்ச் கொஸ்டினுக்கான ஆன்சர் கூட இது கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மே டிஃபிகல்ட் டு இன் கண்டக்டிங் ப்ரைமரி ரிசர்ச் பண்ணுறதுக்கு நம்ம டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ டைம் இல்லாமல் ஒரு காஸ்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம செகண்டரி டேட்டா பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆஃப் செகண்டரி டேட்டா. குவாலிட்டி ஆஃப் டேட்டா. இங்கே குவாலிட்டி ஆஃப் டேட்டா ரொம்ப கம்மி, அக்யூரேட்டாக இருக்காது. இந்த டேட்டா ப்ரைமரி டேட்டா கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்க டேட்டா அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ இது குவாலிட்டி ஆஃப் டேட்டா ரொம்ப கம்மி. அப்புறம் நாட் ஸ்பெசிஃபிக் டு ரிசர்ச்சர் நீட்ஸ். நம்மளோட இப்போ நம்ம எதுக்காக ரிசர்ச் பண்ணுறோமோ அதுக்கான இது இன்ஃபர்மேஷன் இது தராதுன்னு சொல்கிறாங்க. மேபி தரலாம், பட் நாட் இன் ஆல் கேசஸ். இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம என்ன சொல்கிறது, இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு செட் ஆஃப் மட்டும் தான் கிடைக்கும். எல்லா என்டையர் இன்ஃபர்மேஷனும் இந்த செகண்டரி டேட்டாவில் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நாட் டைம்லி. மேபி இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணதாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணதாக இருக்கலாம். பட் நம்ம ரிசர்ச்சுக்கு ப்ரெசண்ட்டாக தேவைப்படுது. ஸோ இது நாட் டைம்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்.